திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், மதுவில கொண்டு வரோம். கிழிச்சாங்க. கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும், நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோல கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன், இந்த காலையில ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர், ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்போ மாறும். அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்கை மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி, நீங்கள் 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரில. அந்நியனாக பேசுகிறாங்களா, அம்பியாக பேசுகிறாங்களா, இல்லை ரெமோவாக பேசுகிறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார். மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரமா இருக்கு. ஆனா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வராரு. தமிழக வந்து கடைசி பொசிஷனுங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரத்தில் இந்தியாவுடைய கடைசி இடத்துல மதுரை இருக்கு. ஆனால் இதெல்லாம் தமிழ் சங்கம் பார்த்த ஒரு ஊர். தமிழகத்தில் இந்தியாவில் எப்படி வாரணாசிக்கு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் காலத்தால் அழிக்க முடியாத ஊருன்னு சொல்கிற மாதிரி, தமிழகத்தில் ஒரு நகரத்தை சொல்லணும்னா அது மதுரை தான். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர். இன்னைக்கு வாரணாசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மதுரை அளவுக்கு பழமையான வாரணாசி எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க, இன்னைக்கு மதுரையை எங்கே கொண்டு போய் அவங்க விட்டுருக்காங்க அரசியல்வாதிகள். குப்பை நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ்பெற்ற மதுரையை மாற்றிட்டு இன்னைக்கு சு வெங்கடேசன்னே பட்ஜெட் வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் ஏதோ புக்கு விழாக்கு போகிறாரு, சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போகிறாரு, அப்புறம் திமுகவை பற்றி மட்டும் பேச மாட்டார், எல்லாத்த பற்றியும் பேசுவார். ஏன்னா அவர் மதுரையில் அவருக்கு இருக்கிற ஓட்டு 10,000க்கு கீழே தான். திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில் அவர் ஜெயிக்க முடியும். அதனால் திமுக காரங்களை பற்றி மட்டும் பேசவே மாட்டார், மிச்சதெல்லாம் அவர் பேசுவார். அதனால் இன்றைக்கி மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமையை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குங்கன்னா, பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை குற்றம் சொல்வது, குறை சொல்வது, பல பொய்களை சொல்லி மாட்டியிருக்கிறார். இதற்கு முன்பு விமான நிலையத்தை பற்றி ஒன்று சொன்னார், அதற்கு நம்முடைய விமானத்துறையினுடைய அமைச்சரை நேரடியாக பதில் சொல்லியிருந்தாங்க. எப்பாவது பாராளுமன்றத்தில் இந்த குப்பை பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசியிருக்காராங்கண்ணே, குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசியிருக்காராங்கண்ணே, முதலமைச்சரை சந்தித்து மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காராங்கண்ணே, இங்கே இருக்கக்கூடிய மேயரோடு உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பற்றி பேசியிருக்காரா? ஆனால் பேசுகிறதெல்லாம் சைனா, அமெரிக்கா, கிரீன்லாந்து, அண்டார்டிகா, சைபீரியா, அது வேற என்ன புதுசாக ஒரு நாடு இருக்கும், அந்த நாடு தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.